அனுபவத்துக்கு பெருமைங்கிறது நல்லா அனுபவத்துல தெரியுது. தெரிஞ்சும் சுவாமியை பஜிக்காம இருக்கானே, அதான் ஆச்சரியம். கீதையில சொன்னார், உக்ராமந்தம் சிதம்பாபி புத்தியானம் வா குணான்விதம் விமூடான் அனுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சற்றுஷா. படுத்தவன் வந்திருக்கிறான், எழுந்திருந்தவன் நடக்கிறவன் ஸ்நானம் பண்ணிட்டு வரான், சாப்பிட்றான், சாப்பிட்ட சாதம் ஜெனிக்கிறது, மறுபடியும் பசிக்கிறதுங்கிறான். இந்த க்ஷணே ஒரு காரியத்திலையும் என் பிரபு உள்ள இல்லாமனா நீ படுத்தவன் வந்திருக்க முடியுமா? நீ எழுந்திருந்தவன் ஸ்நானம் பண்ணிவிட்டு தாமிரபரணியில இருந்து ஆத்துக்கு வர முடியுமா? சாப்பிட்ட சாதம் ஜெரிச்சு மறுபடியும் பசிக்கிறதுன்னு டிவனுக்கு உட்கார்றையே, பகவான் உள்ள இல்லாமனா முடியுமா? க்ஷணே பகவான் இருக்கான்னு தெரிஞ்சு அவனை மறக்கிறியா மறக்கலாமான்னு கேட்டாள் கீதையில. விமூடா நானும் பஷ்யந்தின்னாள். பஷ்யந்தி ஞான சற்றுடா, ஞானிகள் பார்க்கிறாள், க்ஷணே பார்க்கிறாள், கூட்டாள் பார்க்கலேன்னாள் சுவாமி. அதனால என்ன பகவானுக்கு நஷ்டமா? தாமிரபரணியில நாம் ஸ்நானம் பண்ணலேனா நதிக்கா நஷ்டம், நமக்கு நஷ்டம். க்ஷணே பகவான் நான் இருக்குங்கிறத காட்சின்னு இருக்கான். அப்படி காட்சின்னு இருக்கிற பிரபுவை மறந்துட்டு விவகாரம் பண்ணப்படாது. அதுக்காகத்தான் இத்திஹாச ஸ்ரவணங்கள்லாம், இது மாதிரி மகேதிஹாசங்கள்லாம் காட்டா பகவான் உள்ளூர் தோணும். சுவாமி உள்ள வந்து உட்கார்ந்து விடுவாள். வைகுண்டத்திலயோ க்ஷீராப்தியிலையோ இப்ப இல்லை பகவான். நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலா ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானின்னாள். பகவத்குணம் காக்க வரபோது தன் லோகத்தை வைகுண்டம் பால்கடலை விட்டுவிட்டு பக்தாளுடைய உள்ள வந்து சுவாமி உட்கார்றான். அதனாலதான் கட்ட ரேகைகள் அழியுது. பகவான் உள்ள உட்கார்ந்துட்டா அப்புறம் நமக்கு என்ன வேணும்? எல்லா உலகம் நம்ம கையில இருக்கு, எல்லாம் நமக்கு வந்து வருது. சுவாமி உள்ள தெரிகிறாள், பகவான் அப்படி தெரியும் இல்லையா? நமக்கு கிடைப்பதற்காக தானே இந்த பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்காள்.